எங்க சிச்சுவேஷன் ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்ன நடக்கணும் யாருக்குமே எதுவுமே தெரியல. लालू साहब है क्या? साहब अंदर है, मीटिंग मीटिंग में। कौन है? சார் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சொல்லு. பர்சனலா புரியாதவங்க चल चल கிளம்புங்க. जाओ முடிஞ்சா செக்கிங்? அப்ப இது என்ன? கூட இந்த மாதிரி ஆள்லாம் வச்சிருக்கறனால தான் நாசமா போற. பா ஏன் உனக்கு செப்பரேட்டா சொல்லணுமா? அவன் இல்லாம நான் எதுவும் கேட்க மாட்டேன், பேச மாட்டேன். வா 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 உட்கார் உட்கார். लालू साहब I love you. நான் உங்க பெரிய ஃபேனு. 5 வருஷத்துக்கு முன்னால மும்பை வந்தப்பவே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கேங் இருக்கு, ஃபுல் செட்டப் இருக்கு. சூர்யா அப்படின்னா பாம்பேல தெரியாதவங்க யாரும் இல்ல. அதுக்கு என்ன இப்போ? இந்த லாயர்லாம் நம்மனா வேலைக்கு ஆகாது. ஜெயில இருக்க முன்ஷிய ஜெயிலிய போடுறதுக்கு பிளான் வச்சு. போதுமா இன்னும் வேணுமா? உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு லாலுவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். உன் வேலையை முடிச்சா பணம் எவ்வளவு வேணா தருவேன். அது எனக்கு வேண்டாம். ஐ லவ் யூ. பசங்க செலவுக்கு மட்டும் 5 லட்சம் கொடுத்தா போதும். சார், இவன் சொல்ற ஐ லவ் யூக்கும் 5 லட்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்குடா கொடுக்குற? உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நடுவுல கம்பி என்ன போறது அவரு. நீ ஒரு பக்கத்துல இருக்கிறதுனால தான் அவருக்கு தரித்திரம் பிடிச்சது. அன்னைக்கு முன்ஷியை டீல் பண்ணது நீயா இல்லையா? அவ்வளோ டீப்பா வேண்டாம் சார். எனக்கு என்னவோ இவன் பேசுறத பார்த்தா கரெக்டா பண்ணிடுவான்னு தோணுது. ஏன்னா இவன் தைரியத்தையும் கான்ஃபிடன்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, கொடுத்துருங்க. இவ்வளவு பணமா? யாரா கொடுத்தாங்க? அது போட்டோம். டோங்கிரி அந்த ஏரியா எங்க இருக்கு? ஐயோ, அங்க இருக்குடா. அது கேங்ஸ்டர்ஸும் கிரிமினல்ஸும் இருக்கிற ஏரியா. நாம அங்கதான் போறோம். ஷக்கில் எங்க இருக்கா? அவங்கள கேளுங்க. अपने ही छोकरा था यार, बहुत थोड़े साल का। मुंबई में यार धंधा करने का हाथ में 6 साल धंधा करने के लिए बहुत टेंशन है। ஷக்கில் எங்க? என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன்டா அடிச்ச? கொடவே துஸ்ஸாலே. தெரியாட்டி அடிக்கூடாதா? ஈகோ என்னடா முறைக்கிற? நீ பெரிய பிஸ்தாவா? तेरी चपरे जगने में बहुत खुशी मिलती है तुझे? कितना हिम्मत है तेरे पास? எங்க ஏரியாக்கு வந்து எங்கள் மேல கை வைக்கிறியா? டேய் வேணாடா. வேணான்னு சொன்னேன்ல. நசீர், ராட் எடுத்துட்டு போ. நான் அடிச்சா எப்படி இருக்குங்கிறத எவன் எவனோ சொன்னானே தவிர எனக்கே தெரியாது. இப்போ உனக்கு தெரியும். நான் பேசலான்னு வந்ததுனால முழு மனசோட அடிக்கல. ஷக்கீல் எங்கடா இருக்கான்? இப்படி ரவுண்ட் அப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கன்ஃபியூஷன்ல எல்லாரையும் எக்கு தப்பா அடிச்சு. ஷக்கீல் எங்கம்மா? அவங்கிட்ட பேசணும்.
ஷக்கில் ஜெயில இருக்கானா? எங்களை என்ன அடிக்கிற? அட ஜெயில இருக்கானா? அப்போ உங்ககிட்ட தான் பேசணும். தம்பி ஈர துணி ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வாங்கம்மா. மும்பைல பாய் இல்லாம உங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு. நாளையில இருந்து நானே உங்களுக்கு பாய். எங்களுக்கு பாயா? நீங்க இப்படி கேட்க கூடாதுன்னு தான் வேணும்னே அடிச்சேன். கன்வின்ஸ் ஆகலைன்னா சொல்லுங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறேன். மூஞ்சி அதிகம். டேய், நாம எல்லாரும் கிரிமினல்ஸ்டா. தப்பு செஞ்சுதான் பிழைக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் வேலை கொடுக்குறேன். முட்டாள்தனம் ஈகோ இல்லாம பிழைச்சிக்காங்க. ஏ புஜி, தலைக்கு ஒரு 50,000 கொடு. சரி. இந்தா. அண்ணா உங்களுக்கு. பாயிண்ட் நம்பர் 1, நம்ம பசங்கள்லாம் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் சந்திக்கணும். நம்பர் 2, ஒரு லாயர் கிட்ட பேசுங்க. ஜெயிலில் இருக்கிற ஷக்கீல், அவன் கூட இன்னும் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் வெளியேடுங்க. நம்பர் 3, ஜெயிலில் இருக்கிற ஷக்கீல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் அவன் ஒரு வேலை பண்ணணும். நீ பேசுறியா நான் பேசட்டுமா? Is that good, right? Thank you. Oh, can I have a photograph with you? Sure. Merci beaucoup. You're welcome. Hi. Hello, sir. ஹாய். ரொம்ப வழியாத. Hi, good to see you. ஹாய். என்ன இதெல்லாம்? My painting exhibition. ஓ, எத்தனை பெயிண்டிங் வித்திருக்கு? 99% பார்த்துட்டு போயிடுறாங்களே தவிர உங்களை மாதிரி வாங்குறவங்க வெரி ரேர் சார். இது என்ன இப்படி இருக்கு? இது abstract painting. அப்படின்னா? Abstract art is a style of painting where color and form is the subject of the painting rather than representing tangible objects or people. நீ சொன்னதோட இந்த பெயிண்டிங்கே புரியுற மாதிரி இருக்கு. நானே வாங்கிக்கிறேன். Really? Thank you, sir. எவ்வளோ? 20,000. அவ்வளோதானா? $20,000 தானா? $20,000 இல்ல. Hey, relax Chitra. Yes sir, just $20,000. $20,000 it's really cheap. Yes sir, just nearly 10 lakhs. எர்ரா, என்னது? செக் புக். செக் புக்கா? செக் புக் கொண்டு வரலையா? அது இட்ஸ் ஓகே. ஸ்வைப்பிங் மிஷின் கொண்டு வாங்க. கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். Sorry sir, we don't have a swiping machine. ஸ்வைப்பிங் மிஷின் இல்லையா? So embarrassing யா. This It's okay, sir. No, பரவாயில்ல. சித்ரா, one second, நீங்க- one second. ஆயிஷா, நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணி பிளேஸ் சொல்றேன். வந்து செக் கலெக்ட் பண்ணிக்கோ. Thank you sir. சித்ரா, இது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா இதை எடுத்துட்டு போய் எங்க வீட்ல இருக்க பிகாசோ பெயிண்டிங் பக்கத்துல வைக்கிறேன். No, sir, please. That's an insult to Picasso. ஏன் உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன குறைங்கற? No, இத sir. பக்கத்துல வைப்பேன், அவ்வளவுதான். Sir, no, sir. தேவைப்பட்டா பிகாசோவே தூக்கி வெளியில போடுவேன். Sir, please don't do that. என்ன பெயிண்டிங் டா? என்ன டாலன்ட்? டாலன்ட்ட வளர விட மாட்டேன்றாங்கடா. ஆமாமா கரெக்ட். நாம தான்டா சப்போர்ட் பண்ணணும். கபடி 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 கபடி. ஆகஸ்ட் 15ஐ முன்னிட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற ஒரு கபடி போட்டியில் ஒரு கைதியின் உயிர் பலியானது. எத்தனையோ கேஸ்களில் முக்கிய குற்றவாளியான முன்ஷி கபடி கபடி என்று போனவர் திரும்பி வரவே இல்லை. திடீரென அனைவரும் அவர் மீது விழுந்ததால் மூச்சு திணறி அங்கேயே அவர் உயிர் பிரிந்தது. கலக்கிட்ட சூர்யா, கலக்கிட்ட. கபடி 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 வா சூர்யா, வா வா. கபடி 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 கபடி. சூர்யா பாய்,
என் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துட்டேன். 3 வருஷமா எனக்கு இருந்த டென்ஷன் எல்லாம் ஒரே ஆட்டத்துல முடிச்சு வச்சுட்டேன். எவ்வளவு வேணும்னு கேளு, என்ன வேணும்னு கேளு. ரவுடி மாதிரி தெரியறனா உனக்கு? ஆ? கூலிக்கு கொலை பண்ற பொறுக்கி மாதிரி இருக்கனா? ஆ? ஏய், இதெல்லாம் உன் மேல இருக்க பிரியத்தினால செஞ்சேன். நீனா எனக்கு வெறி, ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. என்ன? ட்ரீட் மீ லைக் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். தெரியும்ல வச்சிருக்கிறவளை எப்படி கவனிச்சுக்கணும்னு. காரு கொடுக்கணும், பங்களா கொடுக்கணும், பேங்க் பேலன்ஸ் கூட கொடுக்கணும். ரக்தோனா சார் இவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அட்வான்டேஜ் எடுத்துக்க தான்டா இதெல்லாம் செஞ்சது. ஏன் நீ எடுத்துக்கல? உனக்கு எங்க வீடு இருக்கு, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு மொத்தம் சொல்லவா? ம்ஹும். சொட்ட மாட்டேன் சார் இவனை வச்சுக்கோங்க. ம் வச்சுக்கங்க. நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜெயில இருந்து நம்ம கபடி பிளேயர்ஸ் வெளியில வராங்க.